Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல கோதுமை மாவை பயன்படுத்தி 10 நிமிஷத்திலே ரொம்ப ஆரோக்கியமான நல்ல ஒரு சுவையான நல்ல ஒரு இனிப்பான பாயாசம் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது முற்றிலுமே வித்தியாசமா இருக்கும், நல்ல ஒரு சுவையா இருக்கும். நீங்க ஈவினிங் டைம் குழந்தைகளுக்கு சட்டுன்னு வந்து செய்து கொடுத்தறலாம். ரொம்ப அருமையா இருக்கும். இது இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தேவையான அளவுக்கு பாயாசம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அளவுகளை வந்து கூடவோ குறைக்கவோ வந்து செய்துக்கலாம். அடுத்ததாக பச்சை தண்ணி, நார்மல் தண்ணி தான் வந்து சேர்க்குறேன். கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கங்க. அதே சமயத்தில் மாவு வந்து திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ மாவு தூக்கி விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும், இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து தான் வேறொரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. இப்போ 2 டேபிள் ஸ்பூனுக்கு 1.5 கப், அதாவது சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வந்து சரியாக இருக்கும். 3 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணி ரொம்ப கொதிக்கலாம் வேணாம், ஜஸ்ட் கொதி வர்ற பதத்துக்கு இருக்கும்பொழுது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கட்டிப்படுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா சில சமயங்களில் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு கொஞ்சம் திக்காக மாறி வர ஆரம்பிக்கும், பால் போல் மாறி வர ஆரம்பிக்கும். இது வந்து கோதுமை மாவு தான், சட்டுன்னு வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு 200 கிராம் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வர்ற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சூடாக தான் இருக்குது. இப்போ இதை நம்ம இதில் வந்து வடிகட்டிக்கலாம். இதில் தூசு திரும்ப அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். எப்போவுமே நம்ம வெள்ளைப்பாகு இந்த மாதிரி கரைச்சி ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவைப்படுதோ நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது மறுபடியும் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்க்கும் போது அந்த இனிப்பு சுவையை நல்லா கூடுதலாக கூட்டி கொடுக்கும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாகவே ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. இப்போ இது ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. வெள்ளைப்பாகு சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் சேர்க்குற பொருள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இப்போ தேங்காய் பூ சேர்க்க போகிறேன். தேங்காய் பூ சேர்க்கும் போது இன்னும் நல்ல உங்களுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் கிடைக்கும், ஹெல்த்தியும் கூட. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் மட்டும் கொதிக்க விட்டுக்குங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இது கூட ஒரு ஃபைனல் டச்சுக்காக நெய்யில் வறுத்தெடுத்த திராட்சை, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நடுவில் கொஞ்சம் கடிப்படும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்முடைய கோதுமை மாவு பாயாசம் ரொம்ப அருமையாக ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீண்டும் வந்து செய்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க. ஆரோக்கியமும் கூட, அதனால் தாராளமாக நீங்கள் அடிக்கடி வந்து இதை செய்து கொடுக்கலாம். ஈவினிங் சமயத்தில் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் சட்டுன்னு செய்து கொடுத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமாகவும் அமையும், சுவையாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்மளுடைய டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.